ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சண்டே நைட் ஒரு முக்கியமான மேட்ச். அதாவது இதை வந்து ரைவல்ரின்னு சொன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் கோச்சுப்பாங்க. ஆனா ஹாட் ஸ்டார்ல கூட ரைவல்ரின்னு தான் போடுறாங்க. சதர்ன் டெர்பி அப்படி கூட சொல்லிக்கலாம் நம்ம. ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே. ஸோ இது வந்து இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தடவை சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் லீக் மேட்ச்ல ஒரே ஒரு தடவை தான் மோதிக்கிறாங்க. ஸோ அதனால இது வந்து இன்னும் எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குது. எக்ஸைட்மெண்ட் மிஸ் ஸோ பண்ணல. ஏன்னா இந்த ஸ்பாட்ல வந்து சிஎஸ்கே ஃபேனோ எம்ஐ ஃபேனோ இல்ல. அந்த அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். எப்படி முக்கியமான நாளைக்கு நேரத்துல வந்து அவங்களுக்கு முக்கியமா வேலை வந்தனால போயிட்டாங்க. நாளைக்கு நாளைக்கு வந்து புலம்புவாங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே மான்கோம்பு ஃபண்ட் சண்டைலாம் இருக்கு. இதுதான் ஒரு சரி team வாங்க, wise டீம் போவோம். 11ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் மஞ்சள் 11ல இருந்து போவோம். எப்பவுமே ஹோம் டீம் 11ல இருந்தா போவோம். இப்ப மஞ்சள் 11ல இருந்தே போவோம். இங்கதான் நிறைய மாத்த வேண்டியிருக்கு. சொல்லுங்க எனக்கு என்னென்ன மாத்தினா எனக்கு எக்கச்சக்க team கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு நம்ம வெற்றி டீம்ல. பாதைக்கு திரும்பும். எக்கச்சக்க கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு ஆக்சுவலா எனக்கு. எதுக்கு உங்களை வந்து நாங்க வந்து இது பிபிகேஎஸ் சென்னை விசஸ் பிபிகேஎஸ் மேட்ச்ல உங்க ரிவ்யூல நாங்க உங்களை மிஸ் பண்ணோம். அங்க இருந்து வாங்க. இல்ல என்னதான் எனக்கு எக்கச்சக்க கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. நீங்க ஒரு டீம் பேக் பண்றீங்கன்னா அந்த டீமை பேக் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க அந்த இல்ல, இல்ல. 127 வச்சு நீங்க நீ சொல்றீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சிஎஸ்கே பத்தி நம்ம பாராட்டி சொல்லி ஆகணும். இது இந்தியன் பிரீமியர் லீக். அதனால நாங்க வந்து ஃபாரினர்ஸ் 2 பேர் தான் ஆடுவோம்னு ஆடினாங்க போன மேட்ச். அதனால இப்ப இந்த மேட்ச்ல அதே நடக்குமா வேற நடக்குமா அப்படின்றதுதான். அது போன 100% தடவை வாய்ப்பே வெங்கட் இல்ல. ஒரு பாயிண்ட் அருமையா சொன்னாரு. இல்ல, வெங்கட் ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னாரு. அதாவது நீங்க வந்துட்டு ஆக்ஷன்ல எடுக்கும் போதே இந்த ஃபாரின் பிளேயர் எல்லாம் கண்டிப்பா விளையாட மாட்டான்ற மாதிரி தான் பிளேயர் எடுக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு? இல்ல அதான் எனக்கு ரொம்ப கொஸ்டின் மார்க் இருக்கு. சி 127 ஆல் அவுட் ஆனது எனக்கு ஓகே, அக்செப்டபிள் திங் தான். ஆனா அது ஒன் ஆஃப் கேம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி பேட்டிங் லைன் கொலாப்ஸ் ஆகுறது ரொம்ப ரேர் கேஸ். நீங்க அதை பேக் பண்ணி நீங்க மொத்த டீமே மாத்துறீங்க. இது இது ஒன்னு ரெண்டு ஏதோ அங்க நீங்க ஒரு பிளேயரை இன்ஜூரி ஆயிருக்காரு அவருக்காக சேஞ்ச் பண்றோம்னு சொன்னா பரவாயில்ல. நீங்க டீம் ஆர்டரே மாத்துறீங்க, டீமோட ஒரு கோரே மாத்துறீங்க. போன மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ண ஒரே ஆளு ஜேமி ஓட்டன் தான், அவரே தூக்குறீங்க. எனக்கு தெரியல. பிரசாந்த் இல்ல, இல்ல. ஆடுறதுக்காக 127 அதுதான் 127க்கு ஆல் அவுட். அதுல 40 பிளஸ் அடிச்சால தூக்கிட்டாங்க. ஏன்னு தெரியல. முக்கியமான ஆளு தூக்குன மாதிரி இருந்தது டீம் விட்டு. மேட்ச் செகண்டரி ஆட தூக்குனாங்க. ஒரு ஓகே அவர் ஆடல. ஜேமி ஓட்டன் ஏன் மேட்ச் தூக்குனீங்க? ஆடுறதே அதான் நீங்க அந்த 2 ஒரே ஓவர் கேம் வச்சு டிசைட் பண்ண முடியாது. என் பாயிண்ட் என்னன்னா, நீங்க மேட்ச் ஆட்ட நம்பி தானே அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடுத்துருக்கீங்க. அவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா அவர் ஆடவே இல்லை. நீங்க அவர் வாடி ரொம்ப நேரம் ஒண்ணுமே பண்ணலன்னா பரவாயில்ல. நீங்க அவர் 4 பாலோ 5 பாலோ தான் ஆடினாரு. அந்த டைம்லயே நீங்க டிசிஷன் எடுத்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்ப அந்த அந்த டீமோட ஒரு ஒரு மைண்ட் செட் நீங்க யோசிக்கலாம். மேட்ச் ஆட் என்ன நினைப்பாரு, நம்ம 4 பால் தான் ஆடணும், இதை நம்பி நம்மள இன்னைக்கு பெஞ்ச் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல சான்ஸே கிடைக்காதுன்னு யோசிப்பாரு அவரு. ஜேமி ஓட்டன் நிலைமை நினைச்சு பாருங்க, போன மேட்ச் நல்லா தானே நம்ம ஆடணும், நம்ம ஏன் உட்காந்து இருக்கோம் இன்னொன்னு யோசிப்பாரு. சோ நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு டிசிஷன் எல்லாம் எடுக்கும் போது சி அந்த அந்த டீம் அந்த என்விரான்மெண்டோட ஒரு பெரிய கெயினே வந்து பிலீஃப் தான். அவங்க மேல வச்சிருக்க பிலீஃப், பிளேயர்ஸ் மேல இருக்க பிலீஃப், அது வந்து முன்னாடி இருந்த கேப்டனும் சரி அந்த மேனேஜ்மெண்ட் கரெக்டா அந்த டீம் பிளேயர் மேல அந்த பிலீஃப் வச்சு ஆடினாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டுக்கெல்லாம் ஈஸியா நீங்க கட் பண்றீங்களோ அந்த அந்த பிலீஃப்னு தோணுது எனக்கு. மேனேஜ்மெண்ட்லாம் கிடையாது. ஒரே ஆள் தான் மேனேஜ்மெண்ட் அங்க. அது அந்த மாதிரி இருந்த வரைக்கும் டீம் அந்த நீங்க சொன்ன அந்த பிலீஃப், பிளேயர் மேல நம்பிக்கை எல்லாமே இருந்தது. அந்த ஆள் இப்ப ஜாலியா கையை கட்டிட்டு போன தடவை பின்னாடி நிறைய இந்த தடவை காலில் இன்ஜுரின்னு எங்க போனான்னு தெரியல. ஆளக்கானோம். கேமரால கூட காட்ட மாட்டானுங்க. முன்னாடியாவது காட்டுவானுங்க, கேமரால கூட காட்ட மாட்டானுங்க. இல்ல அவரு எனக்கு தெரிஞ்சு டீமுக்கே வரல இன்னைக்கு பஸ்ல. நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆர்ஆர் கேமுக்கே அவர் டிராவல் பண்ணல ஆர்ஆருக்கு. சோ அவரு டீம் டக் அவுட்லயே இல்ல. இல்ல ஆர்ஆருக்கு டிராவல் பண்ணல. சென்னை சூப்பர் கிங்ஸ் சேப்பாக்ல ஒரு மேட்ச் நடந்தது. அங்க எப்ப இன்ஜுரினாலும் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் அங்க டக் அவுட்ல வந்து உட்காந்துருப்பாரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. காணோம், முடிவு பண்ணாரு நினைக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க, போயிட்டு நீங்க ஜேமி ஓட்டன் வேணா நம்ம பிரசாந்த் வீர் போலான்னு பேக் பண்ணி நீங்க பிரசாந்த் வீர் ஆடுறீங்கன்னா அவருக்கு பவுலிங்காவது அவர் எப்படி போடுவாருன்னு நீங்க பாக்குறதுக்காவது ஒரு ஓவர் கொடுத்துருக்கணும். நீங்க அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அந்த பிளேயர் மேலனா நீங்க அதுக்கு ஜேமி ஓட்டனே ஆடி இருக்கலாமே. எதுக்கு பிரசாந்த் வீர் எடுத்தீங்க? எனக்கு அதுதான். நீங்க ஒரு ஓவர் கொடுத்து அவர் அடி வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஓவர் சரி. நீங்க நீங்க எல்லாருமே 15 ரன் போனாங்க அந்த மேட்ச், 10 ரன் மேலதான் போனாங்க. அது இவர் ஒரு 10 ரன் கொடுத்ததா இருக்கட்டும். நீங்க அவர் எப்படி போடுவாரு, அந்த பிரஷர் சுச்சுவேஷன்ல எப்படி ஹேண்டில் பண்றாருன்றத பாக்குறதுக்காக அவருக்கு நீங்க பால் கண்ணுல காட்டணும்ல. நீங்க எதுவுமே பண்ணாம இப்ப என்ன பண்ணுவீங்க? அவர் வந்து 7 பால் தான் ஆடினாரு, அவர் ஒண்ணுமே ஆடல, அவர் பவுலிங்கும் கொடுக்கல. இப்ப அடுத்த மேட்ச் வந்து நீங்க காம்பினேஷன் மாத்துறேன்னு சொல்லிட்டு அவரை வெளியே உட்கார வச்சுட்டு அகில் ஹுசேன் ஆடுறீங்க. 100% ஆடுவீங்க தெரியும். இந்த மேட்ச்
இல்ல இல்ல இந்த மேட்ச் வந்து ஆயுஷ் மாத்திரை நல்லா ஆடிட்டாரு போன மேட்ச். தெரிஞ்சு அவரை தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சு ஒன் 3 டவுன்ல சேஞ்ச் உர்வில் இருக்கு. பட்டேல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒன் டவுன்ல ஆயுஷ் மாத்திரை ஆடிட்டாரு. சோ அவரை தூக்கிட்டு உர்வில் பட்டேல் அங்க டெஸ்ட் பண்ணணும். சோ பின்னாடி வர்றதுக்கு இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? 3 சேஞ்ச் ஜேமி ஓட்டன் 100% ஆடினாரு, பண்ணுவாங்க. அவரை பிளேஸ்ல தூக்கிட்டு ஜேமி ஓட்டனை தூக்கிட்டு 100% பிரசாந்த் வீரு. இப்ப ஆயுஷ் மாத்திரை தூக்கிட்டு உர்வில் பட்டேல் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற சேஞ்ச். 3 இப்போ சேஞ்ச் நீ என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ற? நான் இப்பயே எழுதி தரேன். 100% 3 சேஞ்ச் பண்ணுவாங்க. அஹ் ம். ஜேமி ஓட்டன் உள்ள வருவாரு, பிரசாந்த் வீர் வெளியே போவாரு, ராகுல் சார் உள்ள வருவாரு, அகில் ஹுசைன் ராகுல் சார் அஹ் ராகுல் ராகுல் சார் சார் வெளியே உள்ளதானே போவாரு, இருக்காரு. ராகுல் சார் வெளியே போவாரு, அகில் ஹுசைன் ஆடுவாங்க. மூணாவது சேஞ்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு பிரீவிஸ் ஆடுவாருன்னு தோணுது. புஷ் பண்ணுவாங்க பிரீவிஸ் இந்த கேமுக்குன்னு தோணுது. 70% 80% அவரு ஃபிட்டா இருந்தா கூட ஃபிட்டா இருக்காரு. இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம் உங்களுக்கு, ஆர்சிபி கேம். அதுவும் இல்லாம அவரு அவரு 50% ஃபிட்டா இருந்தா கூட போதும், அந்த கிரவுண்ட்ல அவரால் ஈஸியா ரன் ஸ்கோர் பண்ண முடியும். கிளியர் ஸோ பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு கிளியர் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் பிளேயரா அவரை புஷ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ சான்சஸ் ஆர் ஹை. பட் ஆனா நான் ஏன் வந்து இன்னொரு சேஞ்ச் சொன்னேன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 5 ஃபாரினர் ஆயிடும். மேட் என்ட்ரி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நிகுல்ல இருக்காரு போல. அவர் 100% ஆடுவாரான்னு தெரியலன்ற மாதிரி நான் நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன். ஸோ அதனாலதான் என்னோட ஃபாரினர்ஸ்ல பிரீவிஸ் கொஞ்சம் 50% ஃபிட்டா இருந்தா கூட பிரீவிஸ் ஆடி ஆகணும். ஜேமி ஓவர்டன், அகில் ஹுசைன் ஆடுவாங்க. அப்புறம் நூர் அகமது ஆடணும். அகில் ஹுசைன் நிஜமாவே நல்ல பிக் தான். நீங்க பவர் பிளேல ட்ரை பண்ணலாம் அவர். நீங்க மேட் என்ட்ரி இல்லைன்னா பவர் பிளேல போட ஆள் இல்லைன்றது கிடையாது. அகில் ஹுசைன் ட்ரை பண்ணலாம். அது இல்லாம கலீல் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாரு போன மேட்ச். ஸோ உங்களுக்கு கம்போஜுமே போடுவாரு. நீங்க டெத்துக்கு வேணும்னா நீங்க மேட் என்ட்ரி ஓவர்ஸ்க்கு நீங்க ஜேமி ஓட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெட்டர் சைடா தோணுது எனக்கு பார்க்கும்போது. ஆனா நீங்க பிளேயரை நம்பாத வரைக்கும் உங்களால பிளேயர் பிலீஃப் இது பண்ற வரைக்கும் வாய்ப்பே இல்லை. எனக்கு என்னவோ கார்த்திக் சர்மா மேலேயும் கை வைப்பாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன்னா அவரு ஒன்னும் பண்ணலன்ற மாதிரி சொல்ல முடியாது. நீங்க 2 பேருமே, கார்த்திக் சர்மாவும் சரி பிரசாந்த் வீரும் சரி, 2 பேருமே பார்க்கும்போது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஷாட்ஸ் தெரிஞ்சது வந்து பிரசாந்த் வீர் தான். கார்த்திக் சர்மா கொஞ்சம் அந்த பிளேஸ்க்கு அவரு டிசர்வ்டு ஆர் மோர், எப்படி சொல்றதுன்னா he could do somethingன்ற மாதிரி தெரிஞ்சுது ஆன 2 பிரீஃப் இன்னிங்ஸ்ல. பிரசாந்த் வீர் தான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஷாட்ஸ் ஆனார். ஏன்னா நீங்க சுத்தி முடிச்ச அப்புறம் பால் வந்து ஹெல்மெட்ல அடிக்குது, இல்லைன்னா சுத்தத்துக்கு முன்னாடி ஹெல்மெட்ல அடிக்குதுன்னா அப்போ உங்க உங்க பவுன்சர்ஸ் ஆர் ஷார்ட் பால்ல உங்களுக்கு ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குன்ற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஈஸியா ஃபர்ஸ்ட் கேம்லயே. நீங்க அது ஒர்க் பண்ணிட்டு வரலாம், தப்பு இல்ல. ஆனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வீர சேஞ்ச் இருக்கும். அகில் ஹுசைன், ஜேமி ஓட்டன் சேஞ்ச் 100% இருக்கும். பிரீவிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு டிசிஷன் தான். அந்த ஸ்பாட்ல என்ன நடக்குதுன்ற பொறுத்து பிரீவிஸ் ஓகேவா இருந்தா, இல்ல உங்களால முடியும்ன்ற மாதிரி தெரிஞ்சா பிரீவிஸ் டிசிஷன் எடுப்பாங்கன்னு தோணுது எனக்கு. அப்ப மேட் என்ட்ரி ஆடுறதுக்கு அந்த நிகில் பிரச்சனைனால ஆடுறது கஷ்டம் தான். நிகில் பிரச்சனைனா மேட் என்ட்ரி ஆட மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஜேமி ஓட்டன் மட்டும் ஆடிக்கோங்க. அகில் ஹுசைன் ஆடலனாலும் பரவாயில்ல. மேட் என்ட்ரி ஆடுறாரு, சப்போஸ் மேட் என்ட்ரி ஃபிட்னா ஜேமி ஓட்டன் மட்டும் உள்ள எடுத்துட்டு வந்தவங்க பிரசாந்த் வீர் பதில் அகில் ஹுசைன் தேவையில்லை. ராகுல் சாரே நீங்க ஆடலாம். இல்ல பிரீவிஸ் ஆடல, நீங்க பிரீவிஸ் வந்து ஃபிட் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு நீங்க அகில் ஹுசைன் ஆடிக்கலாம். அகில் ஹுசைனும் ஒரு மாதிரி ஒர்க்கிங் பிளேயர் தான். நீங்க அவர் வந்து இது தண்ட பிளேயரா அப்படின்றீங்க, நீங்க அவர் ஒதுக்கிட முடியாது. பெர்ஃபார்ம் பண்ணுவாரு நல்லாவே, நீங்க சான்ஸ் கொடுத்தீங்கன்னா. பிலீவ் பண்ணணும். ஆனா அவ்வளவுதான் பிளேயர்ஸ் மேல. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் யாரையுமே அப்படி ஒதுக்க முடியாது. திடீர்னு ஒரு ருத்ரதாண்டம் ஆடுவாங்க, அது எப்போ ஆடுவாங்கன்னு தெரியாது, அது அவங்களுக்கே தெரியாது. திடீர்னு ஒரு இன்னிங்ஸ் வெளியே வந்ததுன்னா பயங்கரமா இருக்கும் அது. அது இவ்வளவு சேஞ்சஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்க. ரொம்ப யங் சைடா இருக்கனால நீங்க ஒரு ரொம்ப சீக்கிரமா கேம் கைவிட்டு போயிடுச்சுன்னு ஃபீல் அவங்க பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஒரு ஃபைட்டே தெரியல எனக்கு போன கேம். 210 பெரிய ஸ்கோர் தான். நீங்க 6 overs 60 இருக்குன்னா கூட நீங்க அந்த கேம் வின் பண்ணணும்ன்ற மாதிரி எனக்கு அவங்க இருந்த மாதிரியே தெரியல. 6 over 60 எங்க இருந்தது? எங்கேயோ இருந்தது 6 ஓவருக்கு. இல்ல சொல்றேன், 11 பாலுக்கு 39 அடிச்சு விட்டு போயிட்டானப்பா. அந்த கேம் எப்படி இருந்தாலுமே நீங்க வின் பண்ணதான் நீங்க ஆடணும். அது எனக்கு தெரியவே இல்லை. அந்த டீம் ஃபீல்டிங்கோ இல்லைன்னா அந்த டீமோட ஒரு பில்டப்லயே எனக்கு அந்த டீம் வின் பண்ணணும்னு ஆடுற மாதிரி தெரியல. இல்ல நானுமே நிறைய சும்மா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல பாக்கும்போது நிறைய பேர் போட்டுருந்தாங்க, இது ருத்ராஜ் வந்து இது பிளானே இல்லாத மாதிரி கேப்டன்சி பண்றாரு, அவரும் 11 ஃபீல்டர் 10 ஃபீல்டரோட 11வது ஃபீல்டரா கிரவுண்ட்ல நிக்கிறாரு, அது இதுன்னு போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ஆனா தெரியல இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அது 2 மேட்ச்ல தான் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். அதான், ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி ருத்ராஜ் கேப்டன் பண்ணாலுமே தோனி ஃபீல்ட்ல இருப்பாரு. சோ வந்து அது தோனி டேக் ஓவர் பண்ணிப்பாரு. ஃபீல்டிங் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் ரொம்ப ஃபைனா இருந்தா அது அந்த சின்ன ஃபீல்டிங் சேஞ்சஸ்லாம் ஏன்னா பேட்ஸ்மேன் ஆங்கிள் இருந்து கீப்பருக்கு தெரியும்.
சோ அதனால தோனி அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிப்பாரு. தோனி இல்லாம அவர் தனியா ஆடுற ஃபர்ஸ்ட் சீசன் இதுதான் கேப்டனா. சோ நீங்க எனக்கு அவருக்கும் டைம் கொடுக்கணும். பட் நான் அப்படி சொல்லல. பட் அந்த டீம் மொத்தமாவே ஒரு மாதிரி யங் சைடா இருக்கனால டவுன் ஆச்சுன்னா மொத்தமா டவுன் ஆயிடுறாங்க. அந்த டீம் மொரேல வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி யாருமே எனக்கு தெரியல, என் கண்ணுல படல. இப்போ ட்ரேட் பண்ணி ஒருத்தரை கூட்டு வந்தாரு, பயங்கர இதோட வந்தாரு. அவருவாச்சு கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம், பின்னாடி கீப்பிங்ல இருந்து கொஞ்சம் பண்ணுவார், இது வாய்ப்பு பண்ணி இருக்கு. டீமோட போக முரலை போக பூஸ்ட் பண்ணலாம். ஆனா தெரியல என்ன பண்றாருன்னு தெரியல. ஆனா அவரும் நிறைய மைக்ல பேசுறதெல்லாம் கேக்குது கீப்பர் நிக்கும் போது, இருந்தாலும் இன்னும் ஆமா. தேவைப்படுது அவங்களுக்கு எனர்ஜி. அது ஏன்னா நீங்க தெரியல, பாக்கலாம். 210 போது ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர்னு அவங்க ஃபீல்டிங் பண்ண வந்தாங்க. ஆனா பிரியான் சாரியா அடிச்ச அடியிலேயே அவங்க வந்து மொரல் ஃபுல்லா போயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை இல்லாம ஆடின மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் கூட அவங்க இன்னும் ட்ரை பண்ணி தான் அந்த இது பிரபசிமரன் காணொலி அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவா தான் ஆரம்பிச்சாங்க அவங்க ரெண்டு பேருமே. So அப்பயே இன்னும் பிரஷர் போட்டிருக்கலாம், ஆனா போடல. இவங்க பாட்டுக்கு ஏதோ மாத்தி மாத்தி இருக்கிற 5 பவுலரை மாத்தி மாத்தி போடுன்ற மாதிரி, நீ போடுன்ற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. டாக்டிக்கல் சேஞ்ச் மாதிரி எதுவுமே தெரியல. பக்தாவோட குமுறல்களை பார்க்கணும்னா நீங்க திரும்ப பிபிகேஎஸ் சென்னை விசஸ் பிபிகேஎஸ் ஓட மேட்ச் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்க. அவர் மூச்சு விடாம பேசிருப்பாரு. நான் கூட இப்படியே உட்காந்து பார்த்துருப்பேன் அவரை. நீங்களும் போய் இப்படியே பார்த்துட்டு வாங்க. சோ இப்போ ஆர்சிபி டீம் பத்தி பேசலாம். 6 நாள் பிரேக், நல்ல டீம் பாண்ட் ஆயிருப்பாங்க. இருக்கிற டீம் வச்சு பாண்ட், ஏற்கனவே பாண்டான டீம் தான் அது. சோ இருக்கிற புதுசா வந்த ஜேக்கப் டஃபி அந்த மாதிரி ஆளையும் வச்சு நல்லா பாண்ட் பண்ணிருப்பாங்க. ஹேசல்வுட் இல்லன்னு பேசிட்டு இருந்தோம். ஜேக்கப் டஃபி வந்து அந்த பிளேஸ வந்து அப்படியே டிட்டோ, அதாவது இந்த கார்பன் பேப்பர் வச்சு நம்ம பேப்பர்ல எழுதுனா கீழே ஒண்ணு வரும் தெரியுமா, அந்த மாதிரி அப்படியே வந்துருச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பெர்ஃபார்மன்ஸ். 4 ஓவர் 3 விக்கெட் 25 ரன் கிளம்பிட்டாரு. இம்பாக்ட் பிளேயர் வேற யாராவது கூட்டு ஃபீல்டிங் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த ஆனா என்னன்னா ஹேசல்வுட் கிட்ட 2வது மேட்ச்லயும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஜேக்கப் டஃபி கிட்ட திரும்ப 2வது மேட்ச்லயும் அதே பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாமா? அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு எனக்கு. புவனேஸ்வர் சொல்லுங்க குமார் சொல்லுங்க. வர்சஸ் சஞ்சு சாம்சன். புவி வந்து சஞ்சு 4 வாட்டி விக்கெட் எடுத்திருக்காரு. ஆவரேஜும் ரொம்ப கம்மி ஐபிஎல்ல. சோ அது ஒரு நல்ல மேட்சப்பா இருக்கும். சஞ்சுக்கும் எங்கேயும் படல இப்ப எந்த மேட்சும். சஞ்சு சாம்சன் சொன்ன உடனே எனக்கு ஒரு மீம் பார்த்தேன். எனக்கு சரியான சிரிப்பு அதை பார்த்தோன்னே. எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடிட்டு அடுத்து கிராஃப் கீழே போகும்ல. 4 இன்னிங்ஸ் ஆடுவாரு, அப்புறம் கிராஃப் கீழே போகும். அவன் அந்த 4 இன்னிங்ஸ் வேர்ல்டு கப்லயே ஆடிட்டான்டா அப்படி மீம் போட்டு வச்சிருக்கானுங்க. அங்க இருந்தே கீழே போயிட்டு இருக்கு. இல்ல கிராஃப் மேலதான் போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் 6 ரன், இந்த மேட்ச் 7 ரன் வச்சிருக்காருல்ல. அந்த இப்படி போற கிராஃப் இல்ல சார், அவருக்கு வந்து கிராஃப் இப்படி போய்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியல. அதான் சரியா எனக்கு அந்த மீம் பார்த்தோன்னே டக்குன்னு குபிட் சிரிப்பு மூமெண்ட் தான். ட்ரெயின்ல வரும்போது பாத்துட்டு இருந்தேன், சிரிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். அதான் ஆர்சிபில எதுவும் அதுவும் பெரிய யோகி சேஞ்ச் பாபு இருக்கும்னு தெரியல. ஆர்சிபி டீம் ஏன் மாத்துறாங்க? 200 ரன் 15 ஓவர்ல சேஸ் பண்ணிருக்கானுங்க சார், ஏன் மாத்துறானுங்க? எங்கேயாவது மங்கேஷ் யாதவுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் மேபி. ஆனா எங்கேயும் இடம் இல்ல. இல்ல அவங்க வச்சு இல்ல அவங்க இன்னொரு மங்கேஷ் யாதவ் நம்ம ஆடுவாருன்னு நினைச்சு பிளேஸ்ல ஆடின அந்த பவுலருமே நல்லா தான் போட்டாரு. அதனால மங்கேஷ் யாதவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண. அதான் மங்கேஷ் யாதவ் இதுக்கு மேல ஸ்பாட்டும் இல்ல, இடமும் இல்ல. மேபி ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் ஆடலாம் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சா வேணா ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் இல்ல வேற கிரவுண்ட்ல ஆட போறாங்கன்னா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே கிரவுண்ட்ல தான் ஆட போறாங்க, அதை ஏன் மாத்த போறாங்க? அதான் அதனால வந்து வாய்ப்பு இல்ல. அவர் பெர்ஃபார்ம் பண்றாருன்றத தாண்டி அவங்க இதுதான் பிலீவ் பண்ணிருக்காங்க இந்த டீமை. சோ அந்த டீம் தான் எனக்கு தெரிஞ்சு ஆடுவாங்க. வின்னிங் காம்பினேஷனும் மாத்த வேணாம் தான் பாப்பாங்க. சோ சேம் டீம் தான் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. பிளஸ் அவங்க பேட்டிங் ஆர்டர் வந்து பில் சால்ட்டை தவிர எல்லாருமே பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்கன்றது மட்டும் தெரியுது. விராட் கோலி அது சொல்லவே வேண்டாம், அந்த பத்தி நம்ம பேசவே வேண்டாம். பில் சால்ட்டோட ஃபார்ம் குடுக்கிறதுக்கு தான் வராங்கல்ல. இல்லடா எனக்கு நம்பிக்கை இல்லடா, பில் சால்ட் மேல எனக்கு நம்பிக்கை போய் ரொம்ப வருஷம் ஆச்சுடா. பில் சால்ட் அடிக்கலனாலும் நான் பில் சால்ட்டை வச்சிருப்பேன், தூக்க மாட்டேன் உடனே அவர். அது ஓகே தான். ஏன்னா போன தடவை நீங்க கப்படிச்சதுக்கு முக்கியமான காரணமே, ஆர்சிபி கப்படிச்சதுக்கு முக்கியமான காரணம் பில் சால்ட் தான். முக்கியமான காரணம் 3 எழுதுனா பில் சால்ட்டும் எழுதிதான் ஆகணும் அதுல. இன்னும் ரெண்டு மேட்ச் கூட சான்ஸ் கொடுக்கலாம். ஆனா அவர் போன மேட்ச் ஆடின 2 பவுண்டரியுமே நல்ல ஷாட் தான். அதுக்கப்புறம் வரல, அப்படியே போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஆடின பேட்ஸ்மேன்லாம் நீ பாக்கணும். ஒண்ணும் இல்ல, அவர் திருப்பி வந்துருவார். இல்ல உனக்கு வந்து மித்த பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, உனக்கு டைம் கொடுக்க வேணாம் அப்படின்னா நீ மாத்தலாம். மித்த பேட்ஸ்மேன்லாம் இருக்கிற ஃபார்முக்கு இன்னும் 5 மேட்ச் கூட ஆடுப்பா, நீ பாத்துக்கலான்ற மாதிரி தான் இருக்கு. அவனுக்கு ஃபார்முக்கே வா, பொறுமையா டைம் எடுத்து அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா படிக்கல் ஆடின ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கணும் போன மேட்ச். அப்படியே கிறிஸ்டல் அப்படி சூப்பரா போச்சு பேட்ல இருந்து. அதுக்கப்புறம் வந்த பட்டிடர், அவர் ஆடினதையும் பாக்கணும் நீங்க. அவரும் வந்தவொடனே அடின்னு அடிக்கிறாரு. ஸ்பின்னு போட்டா அடிப்பேன் அப்படின்னு அடிக்கிறவரு, பேஸ் போட்டாலும் அடிச்சாரு போன தடவை. அதுக்கப்புறம் போச்சா என்ன மேட்ச் முடிச்சிட்டானுங்கல்ல. அதான் ஜிதேஷ் மட்டும் வந்த உடனே அவுட் ஆனாரு, அப்புறம் கோலி முடிச்சு விட்டாரு கேம். இருந்தாலும் கோலியை இன்னும் ஸ்ட்ரைக் ரேட் நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல. நிறைய பேர் பேசுறீங்க, எனக்கு பிடிக்கல. இனிமே யாருக்குங்க அவர் ப்ரூவ் பண்ணணும், அதான் எனக்கு புரியல. ஏன்னா உங்களுக்கு
இல்ல எதிர்த்தாப்புல ஆடுறவன் 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடும்போது இப்ப நம்ம வைபவ் சூரியவன்சி ஜெய்ஸ்வால் ஆடும்போது எவ்வளவு வைபவ் சூரியவன்சி அவ்வளவு ஹிட்டிங் பண்ணும்போது நம்ம ஜெய்ஸ்வால் மெச்சூர்டா ஆடுறான்னு சொல்றோமோ அதை விட முக்கியமான இன்னிங்ஸ் ஆடுவாரு விராட் கோலி எப்பயுமே. ஏன்னா படிக்கலுக்கு அவ்வளவு கிளீனா பட்டது. சோ அப்போ படிக்கலுக்கு பால் மேக்ஸிமம் பால்ஸ் கொடுக்கறது தான் டீமுக்கு நல்லது. பிளஸ் ஸ்கோர் வேகமா போறதும் நல்லது. அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி ஆடக்கூடிய ஆள் விராட் கோலி. சோ நீங்க இப்ப படிக்கல் போனதுக்கு அப்புறம் ரஜத் படிடாரும் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோலி இப்ப நம்ம அடிச்சாதான் முடியும்னு சொல்லிட்டு அப்ப இது இது ஏத்துவாரு, டெம்போ ஏத்துவாரு. சோ எந்த இடத்துல எப்படி ஆடணும்னு கரெக்டா இது பண்ணி ஆடுறேன். நீங்க வந்து மீம் போடுறதுலாம் எனக்கு, ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த ஐபிஎல்ல இந்த 50ல ஸ்லோவஸ்ட் 50 விராட் கோலியோட மீம் எல்லாம் போடுறாங்க. அது எனக்கு புரியல. எனக்கு இதுக்கு மேல அந்த மனுஷன் என்ன எதிர்பார்க்கறாங்க எனக்கு புரியல. ஸ்லோவஸ்ட் 50 அடிச்சாலும் வின் பண்றாங்களே, அதுதான் முக்கியம். 15 ஓவர்ல இல்ல ஸ்லோவஸ்ட் 50லே 15 ஓவர் 200 ரன் சேஸ் பண்றாங்கன்றப்போ அதை ஏன் மீமா போறாங்கன்னு தெரியல. இன்னொன்னு விராட் கோலி இப்போ இது மேக்ஸ் ஷோல பாத்தியா 5 ஃபாரின் பிளேயரோட விளாடுறீங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. விராட் கோலி ஃபாரின் பிளேயர் ஆக்கிட்டாங்க, இங்கிலாந்து பிளேயர் ஆக்கிட்டாங்க. ஆமா சார் அவர் இன்னும் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு போல. அவரு இந்தியா டீம் கிரிக்கெட்டா தான் போயிடுவாரு. அது வரைக்கும் இங்கதான் இருப்பாரு. அதனால இந்தியன் பிளேயராவே வச்சு அதுதான். சரி, நீங்க ஏன் என்ன கேக்குறீங்க? அதை போய் மேனேஜ்மெண்ட் கேளுங்க அப்படின்றது. நம்ம 2 பிளேயர், நம்ம 2 ஆளுங்களுமே வந்து சிஎஸ்கேக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இல்லாத 2 ஆமாமா, பேரும் இங்க இல்லாத நம்ம 2 பேரும் ஆர்சிபி தானே. அதான் ஆர்சிபி தான் நம்ம. எனக்கு நம்பிக்கை வர்றாங்க. நான் வந்து நீங்க டீம் ப்ரிவ்யூ சிஎஸ்கே டீம் ப்ரிவ்யூன்னு ஒரு மணி நேரம் வீடியோ போட்டிருக்கோம், நீங்க அதை பாருங்க. அங்க அப்பயே ஏகப்பட்ட கேள்வி இருந்தது ருதுராஜோட கோச் இது கேப்டன்சி மேல. நான் வந்து கேட்டதுக்கெல்லாம் அந்த சிஎஸ்கே ஃபேன் ஒருத்தர் தான் முட்டுன்னு முட்டிட்டு இருந்தான். இப்ப திரும்பவும் எனக்கு அந்த கேள்வி எல்லாம் இருக்கு. அதுக்கு பதிலும் இன்னும் எதுவுமே வந்த மாதிரி தெரியல. எனக்கு இப்ப நிறைய பாக்கலாம் இந்த கேள்வி சீசன் முடிஞ்சதுல வருமானு. அப்ப நான் கேட்ட கேள்வியோட இப்ப இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கேள்வி நிறைய. சோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த மேட்ச்ல இருந்து ஆரம்பிக்குமா, என்ன நடக்கும்னு பார்க்கலாம். நாளைக்கு மேட்ச்கள் முடிஞ்ச உடனே நாங்க மேட்ச் ரிவ்யூவோட வரோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வுல்ஃப்ஸ் வர்ஸ். பாய் பாய். பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்